அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்று தன்னுடைய வாழ்த்து செய்திகளை நம்முடைய மாணவ செல்வங்கள், அதாவது இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்கோடு சேர்த்து அமைச்சருங்கிற முறையிலும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட், பிரின்சிபல் செக்ரட்டரி, எங்களுடைய டைரக்டர் சார் அனைவரும் சேர்ந்து அந்த வாழ்த்துக்கோடு சேர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை என்பது 7,99,000 சொச்சம். ப்ளஸ் தனித்தேர்வுகள் என்று சேர்த்தா எல்லாம் சேர்த்து ஒரு 8,27,000 பேருக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு இந்த பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வழக்கம் போல தான் மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்பொழுது அவங்களுக்கான கூடுதல் டைம் நம்ம ஒதுக்கீடு செய்வோம். 10 மணிக்கு குழந்தைங்கள்லாம் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. 10 to 10:15 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, நம்ம அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுலாம் முடிஞ்சு 10:15லேருந்து 1:15 வரைக்கும் தேர்வு நடைபெறும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம் வெளியிலையும் குடிப்பதற்கான அந்த தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்கிறாங்களா, அந்தந்த ஸ்கூலுடைய கழிவறைகள் சுத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கிறோம் நாங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக ஸ்கிரைப் அப்படின்னு வரும்பொழுது, உதாரணத்துக்கு இப்போ இந்த பள்ளின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண் பிள்ளைகள் வந்து எழுதிட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் ஆசிரியர் பெருமக்களே வந்து பல பேருடைய கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கி ஆசிரியர்களையே வந்து நாங்கள் அதுக்கு நியமிச்சிருக்கோம். ஏறத்தாழ 7,400க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஸ்கிரைப் மூலமாக எழுதுகிறாங்க. ஸ்கிரைப்பில் எழுதுகிறவங்களுக்கு என்றைக்குமே எக்ஸம்ஷன் உண்டு. லாங்குவேஜ் அப்படின்னு வரும்பொழுது எதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி முறையாக இன்றைக்கி எழுதிட்டுருக்காங்க. ஸோ மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோருக்கும் நான் வைக்க வேண்டியது ஒன்று தான். இந்த மாதிரி நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக அவசியம். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு கண்ணை முழித்து படிச்சுட்டு சரியாக சாப்பிடாமல் உடம்பை கெடுத்துறதுக்கு பதிலாக குறிப்பிட்ட நேரத்தில் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த பாடங்களை படித்து முடிச்சுட்டு உரிய ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வரணும். இங்கே வந்து தூங்குறதோ, இங்கே வந்து தூங்காமல் படித்ததனுடைய விளைவு காரணமாக இங்கே சரியாக எழுத முடியாமல் அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக அவசியம். அதே போன்று பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, நம்முடைய பிள்ளைகள் வெரி ஃபஸ்ட் டைம் எழுதும்போது யாரும் பதஷ்டப்படுத்தாதீங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறது மாதிரி இது இன்னொரு டெஸ்ட், அவ்வளோதான். எந்த வகுப்பறையில் உட்காந்து நீங்கள் படிச்சிங்களோ, எந்த நண்பர்களோடு உட்காந்து படிச்சிங்களோ, உங்களுக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதற்கான கேள்விகள் தான் கேட்கப்படும். ஆனால் மகிழ்ச்சியோடு நீங்கள் எழுதுங்க. அந்த பயத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் 3 விதமான ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு மூலமாக அந்த பயத்தையும் நாங்கள் போக்கியிருக்கிறோம். ஆக எந்த ஒரு பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வேண்டுமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை வந்து தட்டி கொடுத்து இந்த தேர்வுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது பெற்றவங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் அதை நான் பார்க்கின்றேன். அந்த விதத்தில் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இத்தனை நாட்களாக உங்களுக்கு பயிற்சி தந்த எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், ஏன்னா அவர்களுக்கான ரிசல்ட் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் மட்டுமல்ல, ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு ரிசல்ட்டாகவும் ஒரு 2 மாத காலத்தில் வரக்கூடிய அந்த ரிசல்ட் அமையும். அதனால் அந்த டீச்சர்ஸ்க்கும், ஏன்னா ரொம்ப அந்த பணியை செய்திருக்கின்ற ஒரு தொண்டு உள்ளத்தோடு செய்திருக்கின்ற என்னுடைய டீச்சர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரியல தேர்வு தாள்லாம் சரியான முறையில் கொண்டு சேர்றது. அது வந்து இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கஸ்டோடியன் பாயிண்ட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போவோம், அதுக்கு காவல்துறை நண்பர்களுடைய பாதுகாப்பு எப்படி அமைக்கப்படும், ஒவ்வொரு கஸ்டோடியன் பாயிண்ட்டுக்கும் தனியாக ஒரு ஆஃபீஸர்ஸ் அங்கே போடுறதுலேருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த ஒரு கூட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு தகுந்தாப்புல அது போயிட்டுருக்கோம். எவ்ரி இயர் பண்ணுற மாதிரி தான் அதை போயிட்டு. விருதுநகரில் இருந்து 2 வீலரில் மதுரைக்கு போகும்போது ஒரு அப்பா பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்டில் அந்த குழந்தை இறந்துருக்கு சற்று முன்னாடி. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல்லாம் 2 வீலரில் போகிறது எக்ஸாம் டைமில் அது எந்த பேரண்ட்ஸ் ஓகே, வெரி சாரி ஃபார் தட் லாஸ். இது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பட் இருந்தாலும் அட் த மேக்ஸிமம் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அலைச்சலே இல்லாமல் எப்படிலாம் நம்ம வந்து இப்போ கிளப் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்கூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற ஸ்கூல்ஸ் வந்து 2 ஸ்கூல் வந்து கிளப் பண்ணி தான் நாங்கள் வந்து 239 பேர் நாங்கள் எழுத வைக்கிறோம். பட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது அதுவும் நடக்காமல் இருப்பதுக்கு என்னென்ன பார்க்கப்படும் அது கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம். நாங்கள் தேர்வில் எந்த முறைகேடும் தவறும் நடக்கக்கூடாதுங்கிறத உறுதியாக இருக்கிறீங்க. ஆஃபீஸர்ஸும் அந்த இருக்காங்க. இப்போ ஸ்கிரைப் விஷயத்தில் சில சர்ச்சைகள் கடந்த ஆண்டு வரைக்கும் வந்தது. அதனால சில மெத்தட்லாம் இந்த முறை மாற்றி அறிவித்தோம்.
கடந்த 16ஆம் தேதி கூட்டத்துக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க. பட் அதை நம்ம விட்ரா பண்ணிட்டோம். எதனால வித்ட்ரா பண்ணிட்டோன்னா இப்போ நிறையா விதமான பெற்றவங்க நிறைய டீச்சர்ஸ் சைட்லேருந்து வரக்கூடிய பொது நலத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எங்களுக்கு வந்ததை காட்டிலும் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு தான் அதிகமாக வந்து. ஸோ அங்கேருந்து எங்களுக்கான டைரக்ஷன் வரும்பொழுது நாங்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி நாங்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட எண்ணத்தை நாங்கள் வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணும். பட் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் சொன்னோம், இல்லை கடந்த முறை நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே இது ஒரு இஷ்யூவாகவே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ஒரு வழிவகுத்தரும் இந்த மாதிரி தவறானதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த பெற்றவங்களுக்கான ஒரு கோரிக்கையாக தான் நாங்களும் வைக்கணும். எங்கள் பிள்ளைங்க சொல்கிறத புரிந்து கொள்கின்ற அந்த கெப்பாசிட்டி வந்து டீச்சர்ஸ்க்கு தானே இருக்க முடியும் என்று கூட நாங்களும் அப்போ நாங்கள் சொன்னோம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும், ஸ்டூடெண்ட்ஸ் இளைய சமுதாயத்திற்கான அந்த புரிதலோடு தான் அதை எழுதுவாங்க கண்டிப்பாக அவங்க சொல்ல நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் நிறையா பெற்றவங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் இங்கே வந்து இல்லை நீங்கள் முறையாக டீச்சர்ஸ் வச்சா மட்டும்தான் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு மாசான ரெக்வஸ்ட்டு. சரி, முதலமைச்சர் சொல்லும்போது அது எங்களாலும் தட்ட முடியாததுக்காக தான் உடனடியாக மாணவர்கள் சொல்கிறது அவங்க எழுதுறது பிரச்சனை இல்லை, ஆனால் நிறைய டீச்சர்ஸ் அவங்களே எழுதி முடிச்சிடறாங்கன்றாங்க. அதுதான் பெரிய இல்லை. அது நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான் நாங்கள். பட் ஆன் த ஹோல் எல்லாத்தோடைய ரெக்வஸ்ட்டுமாக அது பெற்றவங்களோட ரெக்வஸ்ட்டுமாக இருக்குது. சில நேரத்தில் டீச்சர்ஸோட ரெக்வஸ்ட்டுமாக இருந்ததன் காரணமாகத்தான் அதை நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதில் எந்த ஒரு முறைகேடும் நடக்காமல் அதை பாதுகாக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அது எதுவும் மிஸ் ஆகாமல் அதை பார்த்துக்கொள்ளும். ஸ்கிரைபில் அப்ளை பண்ணும்போதே அவங்க கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எலிஜிபிளான ஸ்டூடெண்ட் தானாங்கிறது நம்ம ஏதாவது வெரிஃபை பண்ணி நம்ம உள்ளபடியே அதுக்கான சர்டிஃபிகேட்டோடு தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஸ்கிரைப்னு சும்மாவே யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா கூட அதை நாங்கள் நம்புறதில்லை. அதற்கான ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் அது வந்து அந்த இதையும் நாங்கள் ஏற்றுக்கொடுக்கிறோம். கண்டிப்பாக எந்த தவறும் நடக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் தேர்வு முடிந்ததுக்கு பிறகு எத்தனை ஆப்சன்டீஸு ஏதாச்சும் வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக இன்னிலிருந்து அது கண்டிப்பாக வழங்கும். நாள்தோறும் தேர்வு முடிந்த பிறகு அந்த ஆப்சன்டீஸோடைய விவரம் எத்தனை மணிக்கு வெளியிடப்படும்? பொதுவாக நாங்கள் ஈவினிங் டயத்தை தான் வெளியிடுவோம். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன வெறும்னா ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இந்த டேட்டா கேதர் பண்ணக்கமேட்டு லாஸ்ட் டைம் நம்ம பண்ணலை. பட் அதுக்கு முந்தின டைம் அதை நம்ம பண்ணோம். இந்த முறை அதே டயத்தில் நம்ம கண்டிப்பாக அதை வெளியிடுவோம். ரிசல்ட் எல்லாம் ஆஸ் பர் தான், அதை ஒன்று மாற்றுக்கிறதுக்கு. தேங்க்யூ.